அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பாத அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். ஈரானுடைய வானெல்லையை நோக்கி இஸ்ரேலிய போர் விமானங்கள் பறக்கும் தகவல் வெளியாகியுள்ளது. அதே போல இது நான்கு ட்ரோன்ஸ் தாக்குதல் நடத்த முயற்சி பண்ணதாகவும் அதில் மற்ற 3 ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியதாகவும் அமெரிக்க கடல் படை, அதில் ஒரே ஒரு ட்ரோன் தான் இந்த கார்கோ ஷிப்பில் அதாவது கார்கோ கப்பலில் மோதியதாக தெரிவிச்சிருக்கிறாங்க அமெரிக்க தரப்பு. அதாவது டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய ஒஃபிஷியல் தகவல் ஒன்று வெளியிட்டிருக்கிறாரு. அந்த தகவலின் அடிப்படையில் என்ன நைட்டுக்கே திருப்பி ஆரம்பிச்சிருவானுங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு பதட்ட நிலை உருவாகி இருக்குது மக்களே. The Islamic Republic of Iran shot at least 4 on-way attack drone at ships transferring the Strait of Hormuz. One of the drones solidly hit the upper deck of the large and very expensive cargo carrying ship. அதாவது ரொம்ப பெருமதியான, ரொம்பவும் எக்ஸ்பென்சிவான, விலை கூடின ஒரு கப்பல் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கப்பலுடைய டக்கில், அதாவது மேலே க்ரூ மெம்பர்ஸ் இருப்பாங்க இல்லையா, கேப்டன்ஸ் உட்பட, அந்த இடத்துல இருக்கக்கூடிய கப்பலுக்கு தான் அந்த இடத்துல தான் ஒரு ட்ரோன் தாக்கியதற்குன்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதேமான ஒரு சரக்கு கப்பலின் மேல் தளத்தை பலமாக தாக்கியது. சேதம் ஏற்பட்டது, ஆனால் கப்பலால் தன் பயணத்தை தொடர முடிந்தது. நாங்கள் மேலும் 3 ட்ரோன்களை வீழ்த்தினோம். வெளிப்படையாக இது நமது போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் ஒரு முட்டாள்தனமான மீறலாகும். இதற்கு பதில் விரைவில் கிடைக்கலாம். யார்? ட்ரம்ப். அதே மாதிரி அங்கால ஜேடி இங்கிட்டால கேடி ஒரு தகவல் வெளியிட்டிருக்கு. பெஞ்சமின் நெதன்யாஹூ, நாங்கள் தெற்கு லெபனானில் தங்கியுள்ளோம், பின்வாங்க மாட்டோம். நெதன்யாஹூ, தேவை எழும் வரை பாதுகாப்பு மண்டலத்தை நாங்கள் தொடர்ந்து கட்டுப்பாட்டில் வைத்திருப்போம். ஹிஸ்புல்லா அச்சுறுத்தலாக இருக்கும் வரை படைகள் நிலைத்திருக்கும். ஈரானின் அணுசக்தி திட்டத்தால் ஏற்பட்டிருந்த இருப்புக்கே அச்சுறுத்தலான ஒன்றை நாங்கள் அகற்றிவிட்டோம். அதாவது இவங்கள்ட்ட அணு ஆயுதம் இல்லை, எங்களுக்கு இனி பயம் இல்லை அப்படின்ற மாதிரி ஈரானை மட்டும் தட்டி இருக்கிறாங்க. அமெரிக்கா சொன்னதை அடுத்து அந்த அச்சுறுத்தல் எங்களுக்கு இனிமே இல்லை, நாங்கள் பின்வாங்க மாட்டோம் அப்படின்னு இஸ்ரேலிய தரப்பு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது பெஞ்சமின் நெத்தன்யாஹுடைய அறிக்கை இது. இந்த நிலைமை ஒரு அமைதி பேச்சுவார்த்தையின் ஒரு நல்ல முடிவாக தெரியலை அப்படின்னு பல வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்குது. அதே மாதிரி இப்போ எனக்கு இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை இந்த இது பறக்கிறது தான். இது போர் விமானம் ஈரானுடைய எல்லைகளை நெருங்கி பறந்து போயிருக்கிறதாக வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்குது. இது யாருடைய விமானம்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுடைய போர் விமானம். அந்த சைடில் 2லையுமே ஸ்டார் மார்க் இருக்கும், அவங்களுடைய அந்த விமானம் தான் அது. பார்ப்போம் நாளைய விடியும் பொழுது என்ன மாதிரியான அறிக்கை கிடைக்குது அப்படின்னு. ஒவ்வொரு நாளும் விடியும் பொழுது எதை நோக்கி போகுது அப்படின்ற கன்ஃபியூஷன்லேயே ஒவ்வொரு நாளும் கடந்து போக வேண்டியதாக இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். عكس مجلس الشيوخ الأمريكي نتيجة تصويته المتعلق بتقييد صلاحية الرئيس دونالد ترامب في شن الحرب على إيران، وذلك بعد ساعات من تصويت أثار استياء الرئيس الأمريكي. جاء التصويت الجديد بنتيجة 50 صوتا ضد القرار في مقابل 47 صوتا له، في نتيجة مغايرة ومرضية لإدارة البيت الأبيض. بعد يوم واحد من تبني مجلس الشيوخ الأمريكي قرارا يهدف إلى تقييد صلاحية الرئيس دونالد ترامب العسكرية تجاه إيران، عاد المجلس في تصويت جديد بنتيجة مغايرة
شكلت انتصارا سياسيا لإدارة البيت الأبيض. ففي تصويت حاسم جرى ليلة الأربعاء تراجع مجلس الشيوخ عن موقفه السابق والداعم لتقييد صلاحيات ترامب فيما يتعلق باستخدام القوة العسكرية ضد إيران، بعدما كان قد صوت الثلاثاء لصالح قرار رمزي يدعو إلى سحب القوات الأمريكية وإنهاء الأعمال القتالية. لم يكن التراجع وليد الصدفة، بل جاء نتيجة زلزال سياسي وهجوم مضاد قاده البيت الأبيض فور صدور نتائج تصويت الثلاثاء بنتيجة 50 مقابل 48 لصالح تقييد الصلاحيات، لكن التصويت الجديد أسفر عن إسقاط مشروع القرار بواقع 50 صوتا معارضا مقابل 47 صوتا مؤيدا. وجاءت النتيجة المغايرة بعدما بدل عضوان جمهوريان موقفهما مقارنة بتصويت الثلاثاء، إذ امتنع السيناتور راند بول عن التصويت مكتفيا بتسجيل حضوره لمنح الرئيس مساحة تفاوضية، فيما صوت السيناتور بيل كاسدي ضد القرار بعد تلقيه حاطة من نائب رئيس جي دي فانس في البيت الأبيض. وكان ترامب قد أبدى غضبه علنا من نتيجة التصويت الأول التي اعتبرها تقويضا لموقف في المفاوضات الجارية مع طهران، مشيرا إلى أن الكونغرس يبعث برسائل ضعف في لحظة سياسية وأمنية حساسة. وعقب صدور النتيجة الجديدة شكر ترامب قادة الحزب الجمهوري عبر تغريدة له، مؤكدا النتيجة تمنح القوة وتوجه رسالة تحذير صارمة لإيران. وبين تصويتين مغايرين خلال أقل من 24 ساعة برزت صورة أوضح لمعركة النفوذ داخل واشنطن في لحظة تختلط فيها الحسابات السياسية بالتوترات الإقليمية.